இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கும் நம்மளோட மூத்த பத்திரிகையாளர், அப்படி சொல்லக்கூடாது, எம்ஜிஆரோட தீவிர ரசிகர் திரு முத்தலீஃப் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ், நிறைய லைக்ஸ், எதிர்பார்ப்புகளோட அடிக்கடி பேசுங்கன்றாங்க. நீங்க எங்க வர்றீங்க? பேசலாம் சார், இதுக்கப்புறம் பேசிடுவோம். இது என்னன்னாக்கா, நேயர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் சார். முத்தலீப் சார் வந்து என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியில் மட்டும்தான் எம்ஜிஆர் பற்றி பேசுகிறாருன்றது இல்லை. சாதாரணமாக அரசியல் சம்பந்தமான இன்டர்வியூ ஆகட்டும், இல்லை அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசும்போது கூட ஏன்னா ஒரு 10 நிமிஷம் பேசினா அதில் 10 தடவை எம்ஜிஆரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். ஜென்ரல் இன்டர்வியூ அப்போ ஏதாவது எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் அவர் எடுத்தாருன்னா உள்ளுக்குள்ளே எனக்கு தோணிட்டே இருக்கு, ஐயோ எம்ஜிஆர் ஆரம்பிச்சிட்டாரு, இவர் நிறுத்த மாட்டாரே, எம்ஜிஆரா டாபிக் மாறிடுமே அப்படின்னு. அந்த அளவுக்கு தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன் அவர். அதனால தான் இந்த நிகழ்ச்சி இந்த குறுகிய காலகட்டத்தில் இவ்வளவு அழகாக உங்கள் மத்தியில் எடுபட்டிருக்குன்னு சொல்லணும். இப்போ சாரோட நம்ம எம்ஜிஆர் பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுவோம். சார், இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய இலங்கை, பாலக்காடு, கும்பகோணம் இந்த கனெக்ஷன்ஸ், அவரோட பூர்வீகம் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள் சார். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆருடைய ரசிகர்ன்றதுனால நம்ம எம்ஜிஆரை பற்றி எங்கேயுமே பேசலை. அதாவது அதுதான் அதிக காரணம்னு இல்லை. சின்ன வயசில் ரசிக்க ஆரம்பிப்போம். என்ன பிரச்சனைனா, அதுக்கு பிறகு பலரும் பேச கேட்டு படிக்க எம்ஜிஆர் எழுதின புத்தகங்கள்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா வகையிலையுமே நம்ம மட்டும் இல்லை, அடுத்தவங்களும் ஒரு பண்போடு இருக்கணும்னு விரும்பினவர். மற்றவர்கள் பிரச்சனையை அவங்க நிலையிலேருந்து பார்க்குறது தான் உண்மையான மனிதாபிமானம். அது அவர்கிட்ட அதிகமாக இருந்தது. 100% இருந்து சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி பலரும் சொல்ல கேட்டு இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு மரியாதை வந்தது. இல்லை, அப்படிதான். ஏன்னா அவர் ஹீரோவாக பரிமளித்த காலத்தில் நீங்கள் சின்ன பையனாக தான் இருந்திருப்பீங்க. அப்போ அதுக்கப்புறம் அவருடைய குணாதிசயங்கள் பல கேட்டு உங்களுக்கு வந்து ரசிகன்றதை தாண்டி ஒரு மரியாதை, ஒரு தலைவனா நீங்க ஏத்துக்கிட்டீங்க. சின்ன பையனா நான் தனியாக போய் பார்த்ததுன்னா உழைக்கும் கரங்கள்னு ஒரு படம். இந்த 78, 77, அந்த 76 அந்த காலகட்டங்களில். மற்றபடி ஃபேமிலியோடு தான் கூப்பிட்டு போவாங்க. அப்போது ஸ்கூல் அது கூட நான் ஒரு 5வது 6வது படிக்கிற பீரியடு. மற்றபடி வீட்டில் எல்லோரும் சினிமாவுக்கு போகிறது ஒரு விழா மாதிரி இருக்கும்ல. பக்கத்தில் மிக்சர் பகடாலாம் வாங்கின்னு வீட்டில் எல்லாரும் கூட்டிகிட்டு போய் பார்க்குறது அந்த மாதிரி. இப்போலாம் மாலில் எதுவும் எடுத்துகிட்டு போனால் பிடுங்கி வச்சிடுறாங்க சார். உள்ளே விட சினிமா பார்க்குற செலவை விட இந்த செலவு தான் அதிகமாக இருக்குது. ஆமாம், முன்ன அப்படி இருக்காது. 4 நாள் கொடுத்தா ஒரு மிக்சர் போட்டலாம். அந்த பகோடா கடையில் இருக்கும்ல, வீட்லேயே செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க சார். தியேட்டரில் என்ன வேணால் பண்ணலாம். மேட்னி போயிட்டு டிக்கெட் கிடைக்கலன்னா அங்கேயே உட்காந்து ஈவினிங் பார்த்துட்டு வரதெல்லாம் கூட நடக்கும். அது ஒரு விழா மாதிரி இருக்கும். அது அவ்வளோ பெரிய திரையில் எம்ஜிஆரை பார்க்குறதும் சரி, சிவாஜியும் சரி, மற்றவர்களும் சரி, ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தரை பற்றி, சிவாஜி கணேசனை பற்றி பேசணுன்னாலும் நான் பேசுவேன். ஏன்னா அவர்கிட்டையும் இல்லை நம்ம யாரும் கேள்விப்படாத பல விஷயங்கள் இருக்குது. 2 பேருமே ஒரே காலத்தில் வந்தாலும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ அன்பு இதுன்னு. அதுக்கும் எம்ஜிஆர் முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. அதனால் எம்ஜிஆர்ன்றது வந்து ஏன் நம்ம பேசணும், இப்போ நீங்கள் ஏன் பேசணும், நான் ஏன் பேசணும்னா, நாம் கடத்துகிறோம் ஒரு நல்ல பண்பை, நாம் வந்து அடுத்த தலைமுறை கடத்துகிறோம். ஏற்கனவே எம்ஜிஆரை ரசித்தவர்கள், அவர்கள் தெரியாத விஷயம் எதாக இருந்தால் அதையும் சொல்கிறோம், தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்லுவோம், தெரியாத விஷயம் சொல்லுவோம். இந்த எம்ஜிஆர் ஒரு 7-8 படம் தான் நடித்தார்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன். என்னுடைய நினைவுக்கு இவர் ஒரு படம் நடிக்கிறதுக்கே அவ்வளோ நாக்கு தள்ளுது இவருக்கு, விஜய்க்கு. எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறாரு. எம்ஜிஆர் 72லேருந்து 77 வரைக்கும் 7-8 படம் நடித்தார்னு சொன்னேன். ஆனால் அவர் நடித்த படங்கள் 21. அதில் 2 படம் அவர் டைரக்ஷன் பண்ணது. அதனால் அவர் வேறு, அவர் கூட யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. போன இதில் கூட கொஞ்சம் பேர் திருத்திருந்தாங்க. இல்லை இவ்வளோ படம், ஒருத்தர் 18 படம்னு போட்டிருந்தார், 21 படம். 72லேயே 3 படமோ 4 படமோ வந்துச்சு. அப்போ அதனால் எம்ஜிஆர்ன்றது ஒரு, நம்ம எல்லா தடவையும் பேசணும். சிலரை பேசினா தான் சிலர் வந்து நம்ம இப்போ ஒரு நல்ல பண்பு பேசும்பொழுது ஒரு நம்மளாம் அப்படி இருக்கலாமேன்னு ஒரு 2 பேர் நடக்கிறாங்கன்னா அதுதான் இந்த இதுக்கான வெற்றி. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் கேட்டீங்க இலங்கை, பாலக்காடு, கும்பகோணம். அடிப்படையில் மருதூர் கோபால ராமச்சந்திரன் அவங்களுடைய சொந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. எம்ஜிஆருடைய அவங்க அம்மாவுடைய இது, அவங்க உறவினர்கள், அப்பாவுடைய உறவினர்கள் எல்லாருமே கேரளா தான். அங்கே இருந்து அவர் வந்து பணி நிமித்தமாக இலங்கைக்கு போகிறார். இலங்கையில் அவர் ஒரு மேஜிஸ்ட்ரேட் அந்தஸ்தில் ஒரு சிறைச்சாலை இதில் இருக்கார். அங்கே அதிகமாக தூக்கு தண்டனை இந்த மாதிரிலாம் கொடுக்குறாரு. அப்படின்றப்போ
இந்த மாதிரிலாம் நம்ம எதுக்கு தொழில் பண்ணணும் அப்படின்னு அவங்க எம்ஜிஆருடைய தாயார் தகப்பனார்கிட்ட சொல்லி நம்ம வேணாம் அந்த வேலையை விட்டுருங்கன்னொன்னா அவர் அந்த வேலையை விட்டுறாரு. இதில் அந்த காலகட்டத்தில் தான் இந்த குழந்தைகள்லாம் பிறகுது, 5 குழந்தைகள், 2 பொண்ணு 3 பையன் அப்படின்றப்போ அதுல ஒரு பொண்ணு இறந்துடுறாங்க, ஒரு பையனும் இறந்துடுறாரு அங்கே. அதுக்கப்புறம் இன்னொரு பையனும் இறந்துடுறாப்புல. மொத்தம் 5 பேரில் 3 பேர் இறந்துடுறாங்க. இதில் அந்த டைமில் இந்த ராஜினாமா பண்ண உடனே அப்போ எல்லாமே பிரிட்டிஷ் காலனி அதிகாரி கீழே தான் இந்தியாவும் சரி இலங்கை எல்லாமே இருந்தது. இந்த விசா இந்த இதெல்லாம் கிடையாது. யார் வேணால் இங்கேருந்து கொழும்பு போகலாம் வரலாம் அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போது வேலையை எங்களுக்கு எதிராகவே நீ இது பண்ணி வேலையை விட்றேன்னு சொல்லிட்டு ஒரு பொய் குற்றச்சாட்டில் வெள்ளைக்கார கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு குண்டு வைக்க ட்ரை பண்ணியான்றதில் அவங்க அப்பாவை பொய் குற்றச்சாட்டில் கைது பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் சிறையில் இருக்கார். அப்புறம் வெளியில் வந்து அங்கேயே வேலு பிள்ளையார் ஒருத்தர், அவர் கூட காவல்துறையில் அந்த இதிலெல்லாம் பணியாற்றின ஒருத்தரோட இது பண்ணி ஒரு ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக ஒர்க் பண்ணுறாரு. இந்த காலகட்டத்தில் தான் எம்ஜிஆர் பிறந்து ஒரு 2-2.5 வயசு இருக்கும்போது அவர் உயிரிழந்துடுறாரு. உயிரிழந்தோன்னா இவங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வறுமையில் போராடிக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. 2 குழந்தைகளும் இறந்து போயிடுது. இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க கேரளாவுக்கு வர்றாங்க. கேரளாவுக்கு ஏன் வர்றாங்கன்னா, எம்ஜிஆருடைய அப்பா வழி சொத்து, பூர்வீக சொத்து ஏதாவது இருந்தால் கொஞ்சம் வறுமையை இது பண்ணலான்ட்டு வர்றாங்க. ஆனால் அங்கே வந்து கேரளாவில் எப்படின்னா பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. இவர் இறந்துட்டார். அந்த வழியில் இவங்களுக்கு சொத்து யாருக்கும் கிடையாது. எம்ஜிஆரே அவருடைய சுயசரிதையில் குறிப்பிட்டிருப்பார். சூழ்ச்சி சில இதெல்லாம் பண்ணி எங்களுக்கு சொத்து இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஒன்றும் கொடுக்கல யாருமே. அப்புறம் அவங்களுடைய தாயார் சரஸ்வதி அம்மாள்னு நினைக்கிறேன், அவங்களுடைய பராமரிப்பில் தான் இவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது தான் அந்த இன்னொரு குழந்தை இறந்துடும். அந்த பொண்ணும் இறந்துடும், அந்த தாயாரும் இறந்துருவாங்க ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பாவுடைய நண்பர் இங்கே கும்பகோணத்தில் இருப்பார். அங்கே வந்தது தம்பி முறைன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து தங்கி வீட்டு வேலை செஞ்சு பசங்களை ஸ்கூலில் படிக்க வைப்பாங்க. 2 பேர் தான். எம்ஜிஆருக்கும் சார்லி சாப்ளினுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது. இது நான் முன்னாடி எங்கேயா பதிவு பண்ணியிருக்கேன். நம்ம இதில் பண்ணனான்னு தெரியாது. இதுல ப்ரூஸ்லிக்கும் எம்ஜிஆருக்கும் இருக்கிற ஒற்றுமையை பதிவு ப்ரூஸ்லி, ஜாக்கி சான் எம்ஜிஆர். இது வந்து ஏன் இவர் சார்லி சாப்ளின் சொல்கிறேன்னா, சார்லி சாப்ளினுடைய அப்பா விட்டுட்டு போயிடுவாங்க. பிரிட்டிஷ் இதெல்லாம் எப்படி இல்லை. சார்லி சாப்ளினுக்கும் எம்ஜிஆர் மாதிரி ஒரு அண்ணன், அதே வயசு வித்தியாசம் தான், 7-8 வயசு வித்தியாசம். அம்மாவும் ஒரு கட்டத்தில் இறந்துருவாங்களோ இல்லை விட்டுருவாங்களோ தெரில. 2 பேரும் அனாதை விடுதலையில் தான் வளருவாங்க. இதில் சார்லி சாப்ளின் சின்ன வயசுலேயே நாடக குழுவில் போயிட்டு நாடகத்தில் இந்த சின்ன சின்ன காமெடி வேடம் அந்த மாதிரி பண்ண சம்பளம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கை கொஞ்சம் மாறும். சார்லி சாப்ளின் பெரிய ஆள் ஆவார். அவங்க அண்ணன் வந்து கூட தான் இருப்பார், பெரிய இது கிடையாது. சார்லி சாப்ளின் இறந்தது 1977. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தது 1977. சார்லி சாப்ளின் அவர் வாழ்க்கையில் அடைந்த அந்த வறுமை, அந்த விவகாரங்களால் அவர் வந்து தன் வாழ்க்கை முழுவதும் ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி அவர் வாழ்ந்தார். பலருக்கும் உதவி பண்ணி அவ்வளோ பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய மனிதாபிமானியாக அவர் இருந்திருக்கார் சார்லி சாப்ளின். அவருக்கும் 3 மனைவி, எம்ஜிஆருக்கும் 3 மனைவி. ஏன்னா அவருக்கு குழந்தைகள்லாம் உண்டு, இவர் குழந்தைகள் இல்லை. சார்லி சாப்ளின் நீங்கள் செகண்ட் வேர்ல்டு வார்லாம் அவர் எடுத்த அந்த படங்கள்லாம் சொந்தமாக டைரக்ஷனுன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திரைத்துறையில் அனைத்து டெக்னிக்கல் சமாச்சாரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் இது பண்ணி இங்கிலாந்துலேருந்து அவர் அமெரிக்கா போய் அங்கே பெரிய அளவில் அவர் வராரு. நம்பர் 1 இதுன்னு வராரு. எம்ஜிஆரும் அதே மாதிரி திரையுலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நாடகத்தில் இவங்க வந்தாங்க, அவரும் நாடகத்தில் தான் வந்தார். அப்புறம் திரைத்துறைக்கு அவர் வந்த காலத்தில் தான் பிக்சர்னு ஒன்று வர ஆரம்பிக்குது, மௌன படங்கள்னு. இவரும் அதே மாதிரி வராரு, அதே பீரியடில் தான் வராரு. திரைத்துறையில் எல்லா அம்சங்களையும் கற்றுக்கிறாரு. இவரும் தனியாக படம் எடுத்து பெரிய வெற்றிகரமாக வந்தார். அவரும் அது என்னென்னா ஒரு சர்பட்டை மட்டும்தான் அவர் வாங்க முடிஞ்சது. இவர் மக்கள் மனசுலேயே ஒரு சர்பட்டை வாங்கினார், ஆட்சியை பிடிச்சார் இந்த மாதிரி. அதனால் என்ன சொன்னால் எம்ஜிஆருக்கும் அவருக்குமே நீங்கள் சார்லி சாப்ளினுடைய 77களில் அந்த பீரியடில் அவருடைய அந்த தோற்றங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எம்ஜிஆரை ஒத்து இருக்கும். எம்ஜிஆர் தொப்பியும் கண்ணாடியும் கழட்டிட்டிங்கன்னா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே தோற்றம் மாதிரி இருக்கும். எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரி நீண்டு ஒரு மாதிரி வளைஞ்ச மூக்கு இருக்கும் ஃப்ரண்ட்டில். கிட்டத்தட்ட சார்லி சாப்ளினுக்கு அதே மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையெல்லாம் பார்ப்போம். அப்போ அவங்க இந்த கும்பகோணத்தில் படிக்க வைக்கிறாங்க. இளம் வயசில் படிக்க வைக்க முடியல. பள்ளி படிப்பை நிறுத்திட்டு நாடக கம்பெனியில் அங்கே மதுரை பாய்ஸ், அந்த ஒரு பெரிய பாய்ஸ் கம்பெனின்னு பெரிய ஃபேமஸான கம்பெனி, அதில் சேர்த்து விட்றாங்க. 2 பேருமே அந்த கம்பெனியில் தான் என்எஸ் கிருஷ்ணன்லேருந்து காளியன் ரத்னம்லேருந்து எல்லாமே இருப்பாங்க.
ஸோ எம்ஜிஆரோட தலைவிதி அப்படியே மாறினது வந்து அந்த பாய்ஸ் கம்பெனி போனதுல இருந்து தான் சொல்லலாம். தலைவிதி மட்டும் இல்லை, பிற்காலத்தில் அவர் பல விஷயங்களுக்கு அவர் இப்போ மேடை பேச்சு, நல்ல தமிழ் உச்சரிப்பு, அந்த ஆளுமை, ஒரு விஷயத்த எடுத்து பண்ணுறது இருக்குல்ல, அதுவே ஒரு ஆளுமை தான். தலைமை பண்புன்னு சொல்லுவாங்க அது. இது எல்லாமே அவருக்கு கிடைச்சது நாடகத்தில் தான். ப்ளஸ்ஸு சினிமாக்கான அடித்தளம் இருக்குல்ல, உடற்பயிற்சி, வால் பயிற்சி, குதிரை. எம்ஜிஆர் குதிரை ஏற்றம் பிடிக்காது, ஆனால் சினிமாலாம் பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் அவர் குதிரை ஏற்றம் பிடிக்காது. சிவாஜி கணேசனும் குதிரை ஏற்றம் பிடிக்கும். அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பெஸ்ட்டு ஹார்ஸ் ரைடரு சிவாஜி கணேசன், வேட்டையாடுவார், எல்லாம் பண்ணுவார். எம்ஜிஆருக்கு சினிமாலே குதிரை ஏற்றம் பிடிக்காது. ஏன் பிடிக்காது தெரியல, அது அவருக்கு பிடிக்கல. இந்த வால்வீச்சு இந்த மாதிரி இது கற்றுக் கொடுத்தவங்க, கற்றுக்கிட்டது சிலம்பம், இது எல்லாமே உங்களுக்கு நாடகத்தில் அவர் இது. அது ஒரு பெரிய இது மாதிரியே பயிற்சி. நாடகம் ஒரு ஊருக்கு போச்சுன்னா எல்லா செட்டப்போட தானே போவாங்க. பகலில் பெரும்பாலும் சும்மா இருக்கிறப்போ அந்த பயிற்சிகள் இந்த மாதிரிலாம் எடுத்து என்எஸ் கிருஷ்ணன் கூடலாம் சண்டை போட்டிருக்காரு. அந்த மாதிரிலாம் மல்யுத்தம் இந்த மாதிரி இதெல்லாம். அதனால் எம்ஜிஆருக்கு இந்த அடித்தளம் அமைத்து கொடுத்தது நாடகம் தான் சொல்லலாம். சார், ஒரு முறை அவர் இலங்கையில் போயிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தின் மத்தியில் பேசியிருக்காங்க. எல்லாரும் வந்து நீங்கள் யாருக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது, நான் வந்து கேரளாவுக்கு சொந்தமா, தமிழ்நாட்டுக்கு சொந்தமா, இலங்கைக்கு சொந்தமா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்டப்ப அங்கே இருந்தவங்கலாம் நீங்கள் எங்கள் எல்லாருக்குமே சொந்தம் அப்படின்னு கோரஸாக கத்துனாங்களாம். ஸோ இந்த 3 பேருமே வந்து எம்ஜிஆர் அதிகப்படியாக சொந்தம் கொண்டாடுவாங்க. இப்போ வரைக்கும் இலங்கை வாழ் மக்களுக்கு எம்ஜிஆர் மேலே ஒரு அலாதியான பிரியம் உண்டு. நம்மளோட நிகழ்ச்சியும் நிறைய பேர் வந்து இலங்கையில இருந்து தொடர்ந்து எம்ஜிஆர் பேட்டிகள் கொடுத்ததெல்லாம் அப்போ இலங்கை வானொலி நிலையம் இருக்கும்ல, இந்த ராஜா மற்றவங்களாம், அந்த அமீதெல்லாம் இருக்காங்கல்ல, பல பேட்டிகள்லாம் அப்போ ரேடியோலாம் கொடுத்துருக்காரு. பல சம்பவங்களை அவர் சொல்லியிருக்காரு. அதில் வந்து ரொம்ப மனதை உருக்கக்கூடிய சம்பவங்கள், அவர் வாழ்க்கையில் சந்தித்த விஷயங்கள், இதெல்லாம். அப்போ இலங்கை, இந்தியா, தமிழ்நாடுன்னு நீங்கள் பிரிச்சே பார்க்க முடியாதுங்க. காலையில் இதுதான் ஓடிட்டுருக்கோம். அவர் ராஜாவுடைய குரல் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பிறந்த நாள் இன்று பிறந்த நாள்னு போட்டு ஆரம்பிப்பாங்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கள், புது புது முயற்சிகள். அந்த வானொலி அதில் நடிகர்களை பேட்டி எடுக்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய பேட்டிலாம் ரொம்ப ஒளிபரப்பாக இருக்குது. எம்ஜிஆருக்கு என்ன இலங்கை மட்டுமா, மலேசியா, சிங்கப்பூர், எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அந்த இது, ஜப்பான்லலாம் கூடுதலாக அவருக்கு அந்த இதெல்லாம் விஷயம். எனக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் திருப்பூர்லேருந்து. சார், உங்களுக்கு தெரியுமா, எம்ஜிஆர் வந்து சின்ன வயசுலேயே அந்த தானம் பண்ணுறோன்ற இது இருந்தது அவர்கிட்ட. ஒரு தடவை அவருக்கு வந்து 2 ரூபாவோ 3 ரூபாவோ கூலி, வாரக்கூலி வாங்கிட்டு இது சக்கரபாணி அவருக்கு வாரக்கூலி வாங்கிட்டு வந்துட்டாராம். எம்ஜிஆர் வரலையாம். என்னன்னு பார்த்தா வர்ற வழியில் யாருக்கோ ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு 3 ரூபா கொடுத்துட்டு 2 ரூபா எடுத்து கொண்டு கொடுத்துருக்காரு. அப்போ இவங்க கேட்டிருக்காங்க, என்ன அது மாதிரி பண்ணுறிய அப்படின்னு. சக்கரபாணி கொஞ்சம் கோபமே வந்துருக்குது. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவன் நல்ல வேலை தான் பண்ணியிருக்கான், அவனை வந்து இனிமேல், அதாவது இப்போ வர்ற வழியில் வேறு எதுக்காக செலவழிச்சிட்டேன், அதுக்கு செலவு பண்ணேன், இதான் மீதி காசுன்னு கொடுக்கல. ஒரு ஃபேமிலி, ஒரு அம்மா 2 பசங்க சாப்பாடு இல்லாமல் வந்திருக்காங்க. அதை இவர் பார்த்துட்டு அந்த காசை கொடுத்துட்டு ஊர்லேருந்து வந்துட்டு ஏதோ காசு இல்லாமல் வந்திருக்காங்க. எல்லாம் சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து வழி செலவும் கொடுத்துட்டு பஸ்ஸுக்கான டிக்கெட்டையும் எடுத்து கொடுத்து, அப்புறம் 3 ரூபாவில் எல்லாம் பண்ணலாம்ல, எல்லாம் கொடுத்துட்டு இவர் மீதி 2 ரூபா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்போ அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன் அப்படின்ட்டு பயந்து போய் தான் சொல்லியிருக்காரு. சக்கரபாணி கோவப்பட்டது. அவங்க அம்மா சொன்னாங்களாம், நீ வேறு ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டு நம்மள்ட்ட மீதி சம்பளத்தை கொடுக்கல, ஒருத்தருக்கு உதவி பண்ணி தான் கொடுத்துருக்கான். இனிமேல் ராமச்சந்திரன் என்ன பண்ணாலும் வருமானம் இந்த மாதிரி விஷயங்களில் நீ என்றைக்குமே தலையிடாத, கண்காணிக்காத, அவன் எது பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவான்னு. அது கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. ஏன்னா எம்ஜிஆருடைய வரவு செலவு எல்லாமே பார்த்துக்கிட்டவர் சக்கரபாணி. ஆனால் எம்ஜிஆர் எனக்கு என்ன தான் பண்ணிகிட்டு இருப்பார். அதிலலாம் அவங்களுக்குள்ள பெரிய விஷயங்கள்லாம் வரல. இதே மாதிரி நாடகத்தில் இல்லை, ஒரு நாள் நாடகத்தை நடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது, இதெல்லாம் சின்ன வயசு, 8 வயசு 10 வயசு இருந்தது. ஒரு பையன் அழுதுகிட்டு, ஒரு அம்மா சாப்பாடு இல்லாமல் ரொம்ப பசியாக இருக்காங்கன்னா டக்குன்னு கையில் இருக்கிறத கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. இன்னொரு தடவை சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பசியில் வந்து கேட்ட பொழுது அப்படியே பாதி சாப்பாடை தூக்கி அவங்க கொடுத்துட்டு, இவருக்கே அது கம்மியாக மீதியை தான் சாப்பிட்ருக்குது. கேட்டிருக்காங்க பக்கத்தில் இருக்கணும், என்ன இது மாதிரி பண்ணுறீ அப்படின்னு. இது முழுசாக சாப்பிட்டா நான் முழுசாக எனக்கு திருப்தியாக இருக்கும், இல்லாட்டி கம்மியாக கூட இருக்கும்.
ஆனால் நான் பசியாறலைனாலும் பாதி கொடுத்தேன்ல, இப்போ பாதி அவரும் பசியாறிட்டான், நானும் பசியாறிட்டேன். ஏதோ ஒரு இது போச்சு இல்லை, அதுதான். இந்த தாட் வந்து ரொம்ப கஷ்டம். இது வந்து நபி முகமது நபி சொல்லியிருப்பாப்புல, அடுத்தவர்கள் பசித்திருக்க நீ உண்ணாதேன்னு. இது கிட்டத்தட்ட பெரிய சோஷலிஸ்ட் இது. நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க பசித்திருக்க நீ வந்து பண்ணனா, அவங்களுடைய துன்பங்களை நீங்கள் பார்த்து ஏதாவது உதவி பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆரம்பித்தாங்கன்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் எல்லா உதவியும் கிடைக்கும். ஒரு வகையான சோஷலிசம் மலரும். கிட்டத்தட்ட இது வந்து அவருடைய இதில் இது ஒரு முக்கியமான இதுன்னு பார்க்கலாம். இந்த பழக்கம் அவருக்கு எல்லா இடத்துலையுமே இருந்திருக்குது. கூட படிக்கிறது, நாடக கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சம்பளம் வாங்கினா அவங்களுக்கு கொடுத்துட்றது, இது அவர் கடைசி வரைக்குமே அவர் அந்த ஒர்க்கை பண்ணிடுறார். சில பசங்க வேலை செஞ்சால் சம்பளம் கிடைக்காதான் நாடக கம்பெனியில். எம்ஜிஆரும் அப்படி இருந்து வந்திருக்காரு. குறிப்பிட்ட காலம் அந்த காலம் இல்லை, இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒன்றும் கிடையாதுன்னு. அப்போ இவர் சம்பளம் வாங்கினதில் அவங்களுக்கு எதாவது கொடுப்பாராம், நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதனால் வந்து என்னென்னா, அவங்க வந்து அம்மா வந்து அவருடைய அன்னை வந்து இவருக்கு இந்த விஷயத்த வரவேற்றது மட்டும் இல்லை, நீ கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் ஏன் சின்ன வயசில் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு பண்ணார், சாப்பாட்டில் பாதி கொடுத்தாரு அப்படின்னா, அவர் சமீப ஆண்டுகளாக அவர் வறுமையை அனுபவிச்சிருக்காரு. அவர் சொல்கிறாரு, நான் என்ன பிறந்தல எழுதியிருப்பார், இந்த ஏதோ இந்த கீழே கிடக்கிற அந்த இது அரிசி இந்த நெல்லை எடுத்துகிட்டு வந்து அதை இது பண்ணி அவங்க அம்மா கஞ்சி இது பண்ணி கொடுப்பாங்களாம். நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி இது பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வறுமை. எல்லோரும் கைவிட்டாங்க. 2 குழந்தைகள் இருக்குது, வீட்டு வேலை செய்கிறாங்க. அப்போ சாப்பாடு அவ்வளோ வறுமை. அப்போ அந்த வறுமையை நேராக பார்த்ததுனால குறுகிய ஆண்டுகள்லேயே ஒரு ஓரளவுக்கு அந்த இது நாடக கம்பெனிலாம் வருமானம் வரும்போது, நம்ம வறுமையை பார்த்துட்டுமே இனிமேல் நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம், நல்லா இருக்கணும்னு அப்படி சில பேர் மைண்டு போகும். நல்லா ட்ரெஸ் பண்ணுவோம், நல்லா இது ஒன்று. ஆனால் அடுத்தவன் நம்மளை மாதிரி இருக்கானே, அவனுக்கு நம்ம வருமானத்தில் ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சக்கரம் பண்ணி கூட தோணல. அப்போ யூனிக் இவருக்கு அது தோணி இருக்குது. அது கடைசி காலம் வரைக்கும் அது தொடர்ந்துருக்கு, இப்போவும் இருக்குல்ல. அவர் போயிட்டார். இன்றைக்கி எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் ஆகும், காது கேளாதோர் வாய் பேச முடியாதவருக்கான பள்ளியாகும். இன்னும் எம்ஜிஆருக்கு இருக்கிற சொத்துக்கள் என்ன இருக்குன்னே பலருக்கு தெரியாது, டாக்குமெண்ட்டாகவே பல இது இல்லை. இந்த இதில் கூட சொல்லுவாங்க, யானை கவனியில் ஒரு சொத்து, அவர் வீடு அப்படியே இருக்குது, யாரும் சொந்தம் கொண்டாடல அப்படி. இப்போ யாராவது லிட்டிகேஷன் போட்டு எடுத்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இறந்தும் வாழ்வதுன்னு இருக்குல்ல, செத்தும் கொடுத்தான் சீதகாதின்னு வாங்க. அதை நேரில் பார்க்கணுன்னா இவர் மாதிரி ஆட்கள் தான். இவரை மாதிரி எங்கே சொல்கிறது, அந்த மாதிரி தன்னுடைய உயிரில் கூட இதெல்லாம் போய் சேரணும், இவர்களுக்கு தான் சேரணும் அப்படின்றதுனா, நீங்கள் கல்வி கண் வந்து இன்றைக்கி அது வாட்டில் பெருகிட்டு போயிட்டே இருக்கும்ல. 100 வருஷம் கூட ஆகட்டும், இன்றைக்கி இருக்கிறவங்க கூட இறந்து போயிடுவாங்க, நம்ம பேசிக்கிட்டு கூட இருக்க மாட்டோம். ஆனால் இந்த கல்வியும் இந்த சேவையும் இருந்துகிட்டே இருக்கும், அவரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது வாழ்க்கையில் பெரிய விஷயம் இல்லை சார். எம்ஜிஆரோட அப்பா பற்றின தகவல்கள், ஏன்னா பெரும்பாலும் வந்து எம்ஜிஆரோட அம்மா தான் எம்ஜிஆரோட கேரக்டர் ஷேப் பண்ணுறதுக்கு உதவுனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் வந்து 2.5 வயசு இருக்கும் பொழுதே அப்பா இறந்துடுறாரு. தன்னுடைய அம்மா கிட்ட அப்பாவை பற்றின கதைகள் நிறைய கேட்டிருக்காராம். அப்பா இதை பண்ணுவார், அதை பண்ணுவாருன்ட்டு. ஒரு முறை ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் கிட்ட ஒருத்தர் தப்பாக நடந்துக்க போகும்போது எம்ஜிஆரோட அப்பா போய் அவங்கள அந்த அடித்து அந்த பெண்ணை காப்பாற்றிருக்காரு. இந்த தகவல்கள்லாம் எம்ஜிஆருக்கு தெரிய வந்து தான் கடைசி வரைக்கும் அந்த குணம் வந்து அப்படியே அவர்கிட்ட அநியாயத்தை எதிர்த்து நிற்கணும். நம்ம பேசும்போது இந்த ஜெங்ஸி இன்னைக்கு ஏன் இப்படி வந்திருக்குன்னு சில இது பேசும்போது நம்ம பரிமாறிக்கிட்டோம். அதில் அதிகமாக நீதி கதைகள்ன்றது இல்லாமல் போச்சு அப்படின்றது. ஆமாம், நீங்கள் எம்ஜிஆர் படங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே நீங்கள் படம் பார்த்துட்டு வர்றவன் திருந்துவான். ஒரு படத்தில் கேஆர் விஜய்ட்ட ஒரு முதியவர் தப்பாக நடப்பார், ஒரு விவசாயி. அவரை பிடிச்சி தள்ளி விட்டு இது பண்ணிட்டு அடுத்த செகண்ட் அவரை போய் தூக்குவார். அடிக்கிறது இல்லை, தூக்கிட்டு அண்ணா என்னென்ன இல்லை நான் ஒரு செகண்டு இதாகிட்டேன் அப்படின்னோடனே, சரிங்கண்ணே பார்த்து போங்கண்ணே அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுட்டு, இங்கே ஒரு பாட்டு இருக்கும், அது கொஞ்சம் ஒரு மாதிரி பெண்ணடிமைத்தனமாக இருந்தாலும் அது அந்த காலத்து சூழ்நிலை தான் நீங்கள் பொருத்தி பார்க்கணும், இன்றைக்கி வச்சு பார்க்க முடியாது. ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும், அதனால தான் அவர் கொஞ்சம் இதாகிட்டார்ன்ற மாதிரி வரும். என்ன இங்கே சொல்ல வரோம்னா, அவரை வந்து போட்டு மற்ற ஹீரோனா போட்டு அடித்து மீச்சு வாய்கெல்லாம் உடச்சி விட்ருப்பாங்கல்ல. ஆனால் இவர் அங்கேயும் ஒரு நியாயத்தை தேடுறாரு. ஒரு செகண்டில் நீங்கள் இதாகிட்டீங்க, ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய இது அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஈஸியாக திருப்திப்படுத்த முடியாது.
ஒரு பாடல் எழுதுனா கூட நான் நினைக்கிறது, நீ கவிஞர் முத்துலிங்கம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, என்னன்னு சொல்ல மாட்டாராம். நான் நினைக்கிறது வரல, நீங்கள் நினைக்கிறது சொல்லுங்கள், இல்லை இல்லை நான் நினைக்கிறது வரல, நீங்கள் மாற்றி எழுதுங்க, இப்படி தான் சொல்லுவாராம். இந்த ஒரு முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் அது. ஜெயிப்பாரா மாட்டாரான்றதெல்லாம், ஏன்னா 4 முனை போட்டி, டிஎம்கேவும் வெயிட்டாக இருக்குது, என்ன காங்கிரஸ் வெயிட்டாக இருக்குது, யார் ஜெயிப்பாங்க, இல்லை ஜெயிச்சா மெஜாரிட்டி கிடைக்குமா, அந்த மாதிரிலாம். அப்போ எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு தேர்தல்லையும் ஜெயிச்சதுக்கு ஏற்ற ஒரு பாடலை எழுதி வாங்கி வச்சுக்குவாராம், ரெக்கார்ட்லாம் பண்ண மாட்டாராம். அந்த மாதிரி இந்த பாடலை எழுத சொல்கிறப்போ எனக்கு பிரச்சாரத்துக்கும் வேணும்னு எழுத சொல்கிறாராம். இவர் என்ன எழுதி கொடுத்தாலும் இதாகலையா. கடைசியில் ஒரு மாதிரி எம்ஜிஆர் என்ன யோசிப்பாருன்னு தெரிஞ்சு எழுதி கொடுத்தேன் அப்படின்னு. அதில் கொடுத்த வரிகள் கூட கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்குது, ஆணையிடுற மாதிரி சொல்கிற மாதிரி. நான் இப்படி சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு இந்த பாட்டு மீனவ நண்பனில் அன்புக்கு நான் அடிமைன்னு ஒரு பாட்டு வரும். தமிழ் பண்புக்கு நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை அப்படின்னு. அதில் வந்து குடிக்கும் நீரை விலைகள் பேசி கொடுக்கும் கூட்டம் அங்கே, இருக்கும் நீரை பாலாக்கிற கூட்டம் இங்கே, ஆளும் பாதி ஆடை பாதின்னு அறிவும் பாதி ஆனது இங்கெல்லாம் வரும். அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. அதாவது ஒரு பணக்கார வீட்டில் ஒரு வேலைக்காரராக இருப்பார், அந்த கதாநாயகி இவரை விரும்பும். மற்றவங்களாம் இருக்கிறத அந்த இதை விரும்பாமல் இவர் எவ்வளோ வீணடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பாடல் வரிகள் இருக்கும். அதோடு சேர்த்து அரசியல் கருத்தும் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இது நாட்டை காக்கும் கைன்னு ஒரு பாட்டு வரும். இந்த கை நாட்டின் நம்பிக்கை. இது பயங்கர ஃபேமஸ் அந்த காலத்தில். எம்ஜிஆர் தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வருது அந்த பாட்டு. அப்போ எம்ஜிஆர் ஒவ்வொரு இடமா போய் பார்ப்பார். இது இது உழவர் காக்கிற கை, பெண்களை காக்கிற கைன்னு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வரி வரும். இந்த கை நாட்டின் நம்பிக்கை, இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கைன்னு வரும். அந்த கவிஞர் வந்து எதிர்கால பாரதத்தின் வாழ்க்கைன்னு எழுதினாராம். டக்குன்னு திருத்தினாராம், என்ன பாரதத்தின், தாயகத்தின்னு போடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து அவருடைய நாலேஜுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த மனிதாபிமானமாக இருக்கட்டும், இல்லை அந்த ஆளுமை, நம்ம நாடகத்து மூலிமா ஆளுமை வருதுன்னு வச்சிங்களேன். இந்த மனிதாபிமானம் எங்கேயுமே அந்த விளக்கு அணையாமல் வந்தது காரணம் அவங்க அம்மாவுடைய போதனைகள். அதில் ஒன்று, நீங்கள் இப்போ எம்ஜிஆர் தான் படிக்கலை, அவருக்கு வாழ்க்கையில் 2 விஷயம் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஆருதாஸ்கிட்ட. குழந்தை இல்லைன்றதை வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. எனக்கு குழந்தை இல்லை, என்ன நீங்கள் உலகமே உங்களை தந்தையாக பார்க்குது எவ்வளோ, ஆனாலும் எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லைன்றது எனக்கு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு. 2வது வார்த்தை வந்து, ஒரு பட்டதாரியாக இல்லையே, அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் எனக்கு எதுவும் வேணாம், ஒன்று பட்டதாரியாக ஏராளமான குழந்தைகள் பெற்றுக்கிற ஒரு இது இருக்கணும்னு. அவருடைய எவ்வளோ பெரிய மனிதர், மற்றவர்கள் குறையெல்லாம் தீர்த்து வைத்தவர், அவருக்கு குறை இருந்திருக்கு பாருங்க. எங்கள் அண்ணனுக்கு கூட இவ்வளோ குழந்தை இருக்குது. இது நான் ஏற்கனவே ஒரு இதில் பதிவு பண்ணியிருப்பேன். ஒரு கல்யாணத்துக்கு கூட அவர் போகாமல் அண்ணன் அனுப்பிச்சி வச்சுருப்பார், அப்புறமா போய் உதவி பண்ணுவார். அது சென்டிமெண்ட்டாக காரணம் சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் எம்ஜிஆர் வந்து இந்த பட்டதாரி ஆகலையேன்ற இது இருக்குல்ல, அதுக்கு அடிப்படையாக இருந்தது வந்து அவங்க அப்பா ஒரு வழக்கறிஞர், மேஜிஸ்ட்ரேட். ஒரு வழக்கறிஞர் கூட சாதாரணம், மேஜிஸ்ட்ரேட்னா அதாவது மேஜிஸ்ட்ரேட் பதவி தன்னுடைய இதுக்கு ஒத்து வரலன்னு தம்பதியே முடிவு பண்ணி தூக்கி எறிகிற அளவுக்கு போகிறதுனா அவர் எவ்வளோ பெரிய படிப்பாளி, எவ்வளோ பெரிய இது, அந்த ஜீனு அந்த இது வரும்ல, அது வராமல் போகாது, கடத்தப்படும். அதனால் அவருடைய குழந்தை பருவன்றது வந்து அவருக்கு வறுமையை கொடுத்தது. அதன் மூலம் கிடைத்த அனுபவம் பலருடைய வறுமையை அவர் போக்குவதற்கு வாய்ப்பாக அமைஞ்சதுன்னு தான் பார்க்கணும். ரொம்ப அருமையாக பல தகவல்கள் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.